கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இருக்கிறது. அப்பொழுது யோசுவா எபெனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். கால் மிதித்து கடினமானதை காலேபு கீழ்ப்படுத்திக் கொண்டான். காத்திருந்து கடினமானதை காலேபு சுதந்திரித்துக் கொண்டான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுடைய ஞானத்திற்கு எட்டாதவைகள், உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சினவைகள், இப்படிப்பட்ட நன்மைகளையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே நீங்கள் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்று காலேபு சொல்லுகிறான் 12ஆம் வசனத்திலே. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேசத்தால் முடியாது என்று சொன்ன காரியத்தை ஒரு தனிநபரை கொண்டு தேவன் செய்தார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறீர்கள். எது கடினமாய் காணப்பட்டதோ அது இன்றைக்கு உங்களுக்கு லெகுவாய் இருக்க போகிறது. கடினமாய் இருந்ததுதான், ஆனால் இன்றைக்கு கர்த்தராலே நான் இதை எளிதாய் சுதந்திரித்துக் கொண்டேன் என்று நீங்கள் சொல்லப் போகிறீர்கள். இந்த யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் கவனித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே யோசுவாவும் அங்கே ஆசாரியனாகிய எலியாசரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களுடைய பிதாக்களின் தலைவரும் சேர்ந்து சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் அவனவனுக்கு அந்தந்த கோத்திரத்திற்கு என்னென்ன சீட்டு விழுகிறதோ அதன்படி தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். அவரவருக்கு சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு காலம் அது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு உரியவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாட்கள் இந்த நாட்கள். ஆனால் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், மற்றெல்லாரும் சீட்டினாலே பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் ஒருவன் மாத்திரம் சிறப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டான். காரணம், அது அவனுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. இன்றோ நேற்றோ அல்ல, 45 வருடங்களுக்கு முன்பதாக வாக்கு பண்ணப்பட்ட ஒன்றை அவன் இப்பொழுது கிளைம் பண்ணுகிறான். இப்பொழுது அவன் கேட்டு பெற்றுக் கொள்கிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நெடுநாட்களுக்கு முன்னே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின ஒரு ஆசீர்வாதமாய் ஒரு சுதந்திரமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது நீ உன் சுதந்திர வீதத்தை அளந்து கொள்ளும் நாட்களாய் இருக்கிறது. கர்த்தர் வாக்கு பண்ணினதை இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தீர்களே, இப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் நாட்களுக்குள் வந்திருக்கிறீர்கள். மன மகிழ்ச்சியோட நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாத பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். என்னாவது புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை கவனிக்கும் பொழுது, அங்கே மோசே 12 பேரை தெரிந்து கொண்டு, கோத்திரத்திற்கு ஒரு தலைவனாக 12 பேரை தெரிந்து கொண்டு, தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்த அந்த கானான் தேசத்தை மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக அவர்கள் போய், அந்த தலைவர்கள் போய் அதை சுற்றி பார்த்து அதில் இருக்கும் சுவைக்கும் கனிகளை எடுத்துக்கொண்டு வந்து நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்று அனுப்பினான். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக சென்ற அந்த 12 பேரிலே ஒரு ஆள் தான் காலேப், எபெனேயின் குமாரனாகிய காலேப். யூதா கோத்திரத்தின் தலைவனாக, யூதா கோத்திரத்தின் சார்பாக அவன் அனுப்பப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, என கேட்கும் தேவ ஜனமே, இந்த 12 பேரிலே 2 பேர் மாத்திரமே நற்செய்தி கொண்டு வந்தார்கள். அதிலே ஒன்று யோசுவா, இன்னும் ஒன்று காலேபு. காலேபை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வேறே ஆவி உடையவன். எபிரெயின் குமாரனாகிய காலேபு என்னை உத்தமமாய் பின்பற்றுகிறவன், அவன் வேறே ஆவியை உடையவன் என்று எழுதியிருக்கிறது. எனவே ஆவியில் ஒரு வித்தியாசம் இருந்தது. தேவனோடு ஒத்து போகிறபடி, தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி இருக்கிற, அவருடைய சத்தத்தை சரியாய் விளங்கிக் கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படுகிற ஒரு ஆவி உடையவனாய் அவன் இருந்தான். எனவே ஒரு ஆவியில் வித்தியாசம். இந்த நாளில் நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே, எனக்கும் ஆவியில் ஒரு வித்தியாசத்தை தருவீராக. உத்தமமாய் உம்மை பின்பற்ற செய்கிற
ஒரு ஆவியினால் என்னை நிரப்பு ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். இரண்டாவதாக பார்வையிலே வித்தியாசம் இருந்தது. சென்ற எல்லாருடைய பார்வையும் ஒன்று, இவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்கள் சென்றார்கள். எஸ்கோல் பள்ளத்தாக்கிலே திராட்சை குலை, ஒரு திராட்சை குலை 2 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வரும் அளவிற்கு அது அவ்வளவு செழித்ததாக, அவ்வளவு கொழுமையான ஒன்றாய் அது காட்சியளித்தது. அந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கிலே இந்த கனிகள் மாத்திரமல்ல, அங்கே ஏனாக்கீரையும் கண்டார்கள். மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிரச்சனை பெரிதாய் தெரிந்தது. They were able to see the problem bigger than the promise, but Caleb was able to see the promise bigger than the problem. இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனை நீ பெரிதாய் பார்க்க போகிறாயா, அல்லது வாக்கு தத்தத்தை பெரிதாய் பார்க்க போகிறாயா? என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு அருளின தேவனை பெரியவராக நீ பார்க்கும் பொழுது பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகிறது. மூன்றாவதாக பேச்சிலே வித்தியாசம் இருந்தது. என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, மற்ற எல்லாரும் சொன்னார்கள், அந்த குடிகளை, அதாவது அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கும் தேசம் என்று சொன்னார்கள். அதாவது தன் குடிகளையே, தன் ஜனத்தையே பட்சித்து போடும் கொடூரர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் காலேபு எப்படி சொல்கிறான், யோசுவா எப்படி சொல்கிறான் என்பதை 9ஆம் வசனத்தில் கவனித்து பார்க்கும் பொழுது, அங்கே அவர்கள் நமக்கு இரையாவார்கள். என்னை கேட்கும் தேவ ஜனமே, மற்ற எல்லாரும் சொல்லுகிறார்கள் பிரச்சனை எங்களை விழுங்கி போடும் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் பிரச்சனைகளை விழுங்கி போடலாம் என்று சொல்லி. எனவே பேச்சிலே வித்தியாசம் இருந்தது. மாத்திரமல்ல, பலத்திலே வித்தியாசம் இருந்தது. யோசுவாவின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே பலத்திலே வித்தியாசம் இருந்தது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே மனிதனாக நின்று ஏனாக்கீரை துரத்தி ஒரு கடினமான காரியத்தை சுதந்திரித்துக் கொண்டான் 45 வருடங்களுக்கு பிறகு. இன்றைக்கு என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் நெடுநாட்களாய் காத்திருக்கும் காரியம் என்ன? இன்றைக்கு கர்த்தர் அதிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவன் செய்ய போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் யோசுவா 14:13, அப்பொழுது யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். உங்களுடைய சுதந்திர வீதத்தை கர்த்தர் உங்களுக்கு அருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.